ஸ்ரீ கர்க சம்ஹிதை பலபத்ர காண்டத்தின் முதல் அத்தியாயம். ஸ்ரீ பலபத்ரரின் அவதாரம் காரணமாக பகுலாஸ்வ மன்னர் கூறினார், பிரம்மதேவரே, உங்களுடையது அவருடைய வாயிலிருந்து அமிர்தத்தை விட இனிமையானதும் அமிர்தத்தை விட மங்களகரமானதுமான மிகவும் இனிமையான மங்களகரமான மற்றும் அற்புதமான விஸ்வஜித் காண்டத்தை நான் கேட்பேன். மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரே மிகவும் பரிபூரணமான கடவுள். அவருடைய 16,000 மனைவிகளில் ஒவ்வொருவரும் 10 புதல்வர்களை பெற்றெடுத்தனர். முனிவரே, பின்னர் அவர் கோடிக்கணக்கான புத்திரர்களையும் பேரன்களையும் பெற்றெடுத்தார். பூமியின் தூசி துகள்களை எண்ணி விடலாம், ஆனால் ஒரு கற்றறிந்த கவிஞனால் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சந்ததியினரை எண்ண இயலாது. மகாத்மாவான பலதேவ சுவாமி தேவி ரேவதியை திருமணம் செய்தார். அவளுக்கு ஒரு மகன் கூட இல்லை. இதன் ரகசியத்தை எனக்கு கூறுங்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், உங்களின் வினா மிகவும் அழகானது. அச்சுதனின் மூத்த சகோதரர் சங்கர்ஷனரான பலதேவர் சங்கர்ஷன காமபாலர் ஆவார். நான் தங்களுக்கு பலராம சுவாமியின் கதையினை கூறுகிறேன். துரியோதனனின் குரு, யோகிகள் மற்றும் முனிவர்களின் அதிபதியான பிரத்விக்பாகர் என்ற முனிவர் ஆவார். அவர் ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்திற்கு வருகை தருகிறார். துரியோதனன் அவரை மிகுந்த மரியாதையுடனும் பல்வேறு சடங்குகள் மூலமாகவும் முறையாக வழிபட்டான். பின்னர் அவர் ஒரு விலைமதிப்பற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்தார். துரியோதனன் அவரை வணங்கி பலம் வந்து கரம் கூப்பி அவர் முன் அமர்ந்தான். அப்போது தன் மனதிலிருந்த ஐயத்தை நினைவு கூர்ந்து அவரிடம் எந்த காரணத்திற்காகவும் யாருடைய பிரார்த்தனையால் சங்கர்ஷனரான பலபத்ரர் இந்த பூமிக்கு வந்தார்? அவர்கள் என் நகரத்தையே தலைகீழாக புரட்டி போட்டார்கள். அவர்கள்தான் என் குருக்கள். அவர் எனக்கு கதாயுதம் கற்றுக் கொடுத்தார். அவர்களின் செல்வாக்கை விரிவாக விவரிக்கவும். குருக்களின் இளவரசே, யாதவ சிரேஷ்டர் பலபத்ரரின் செல்வாக்கை கேளுங்கள். அவர் கூறுவதை கேட்டு பாவங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. இந்த துவாபரத்தின் முடிவில் கோடிக்கணக்கான அசுரப்படைகள் அரசர்களின் வடிவில் தோன்றி பூமியை பயங்கரமான பாரத்தால் அழுத்தின. அப்போது பிருத்வி பசுவின் வடிவம் எடுத்து சுயம்பு பிரம்மதேவரிடம் அடைக்கலம் புகுந்தார். தேவர்களில் சிறந்தவரான பிரம்மதேவர் அனைத்து தேவர்கள் மற்றும் சிவபெருமானுடன் இணைந்து ஸ்ரீ வைகுந்தநாதரை முன்னே அழைத்து சென்றார். அப்போது அவர் வாமன தேவரின் இடது பாத நகத்தால் வெட்டப்பட்ட மேல் பிரபஞ்சத்தின் துளை வழியாக வெளியே வந்தார். அங்கே பிரம்மதேவர் பிரம்மத்ரவ நதிக்கு ஸ்ரீ கங்கை அருகே தேவர்களுடன் தோன்றி அதில் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உருள்வதை கண்டார். பின்னர் அவர்கள் பிரஜா நதிக்கரையை அடைந்தனர். அதன் பின்னர் பிரம்மதேவர் தேவர்களுடன் இணைந்து கோடிக்கணக்கான சூரியனின் ஒளிகளை போன்ற ஒரு ஒளி கோலத்தை கண்டார். அவர் தியானம் செய்து வணங்கினார். அங்கே பிரம்மதேவர் தேவர்களுடன் இணைந்து சங்கர்ஷண பெருமாளை கண்டார். அவருக்கு 1000 முகங்கள் இருந்தன. மேலும் அவரது ஸ்ரீ விக்கிரகம் எல்லையற்ற குணங்களால் நிறைந்திருந்தது. அவர் ஒரு சுருள் வடிவில் இருந்த எல்லையற்ற இறைவன். அந்த எல்லையற்றவரின் மடியில் அவர் பிருந்தாவனம், யமுனை நதி, கோவர்த்தனமலை, குஞ்ச நிகுஞ்சம், படர் கொடிகள், பல்வேறு மரங்கள், கோபாலன், கோபிகைகள் மற்றும் கோகுலன், எல்லா உலகங்களாலும் வணங்கப்படும் மிக அழகான கோலோகதம் ஆகியவற்றை அடைந்தார். அங்கே அந்த தனிப்பட்ட தோட்டத்தில் எல்லையற்ற பிரபஞ்சங்களின் அதிபதியான மிகவும் பரிபூரணமான கிருஷ்ணச்சந்திர பெருமான் வசித்தார். அந்த ராதாபதி பெருமான் கருணையான அழகான ஒளியுடன் இருந்தார். அவர் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருந்தார். அவர் கழுத்தில் ஒரு மாலையும் வங்கியும் அணிந்திருந்தார். தங்க கொலுசுகள், மணிகள், கை காப்புகள் ஒலித்தன. கை வளைகள், கழுத்தணிகள், ஒளி வீசும் கௌஸ்துப ரத்தினம் மற்றும் மோதிரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அவர்
கோடிக்கணக்கான இளம் சூரியன்களைப் போல பிரகாசிக்கும் கிரீடத்தையும் செவி அணிகளையும் அணிந்திருக்கிறார். அவரது தாமரை போன்ற திருமுகம் ஒளி வீசும் சடை முடியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் இந்த தாமரை முகமுடைய இறைவனுக்கு வணக்கம் செலுத்தி பூமியின் எடை குறித்த முழு கதையையும் அவரிடம் விவரித்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் கூறிய அனைத்தையும் செவிமடுத்த பின் பூமியின் சுமையை குறைக்குமாறு தமது மக்களான தேவர் அனைவருக்கும் தகுந்த கட்டளைகளை இட்டார். பின்னர் அவர் 1000 முகமுடைய அனந்த பகவானிடம், அனந்தா, நீ முதலில் வாசுதேவனின் மனைவி தேவகியின் கர்ப்பத்தில் பிரவேசித்து பின்னர் ரோஹிணி அன்னையின் கர்ப்பத்திலிருந்து வெளிவருவாய். அதன் பின்னர் நான் அன்னை தேவகியின் மகனாக தோன்றுவேன் என்று கூறினார். இது ஸ்ரீ பலபத்ர காண்டத்தில் பிருத்விபாக முனிவருக்கும் துரியோதனனுக்கும் இடையே நடைபெற்ற சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான ஸ்ரீ பலபத்ரரின் அவதாரத்திற்கான காரணம் என்ற தலைப்பு கொண்ட முதல் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.